ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மினி விளாக்கு தான். நாங்கள் நேற்று எங்கள் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது நார்வேலிருந்து காவக்கிணறு அந்த வழியாக தாண்டி வரும்போது ரோட்டோரமாக ஒரு அண்ணன் பழக்கடை போட்டிருந்தாங்க. அதில் ரம்டான் பழம், கொய்யாக்காலாம் நல்லா பெரிய பெரிய கொய்யாக்காவாக இருந்துச்சு. 1 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. கொய்யாக்கா, ரம்டான் பழம், இலந்த பழம் எல்லாமே ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயிலில் தான் ரோட்டோரமாக போட்டிருந்தாங்க. ஆனால் பழம்லாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. கொய்யாக்காலாம் நல்லா சரியான கொய்யாக்கா. அவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் தருவாங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது. எங்கேயோ வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்து விற்காங்க போல் அப்படின்ட்டு நான் கேட்டேன். இல்லை, இது நாங்கள் தோட்டத்தில் பறித்து தான் விற்கிறோம் அப்படின்னாங்க. தோட்டத்திலே பறித்து நேரடியாக விற்கிறாங்க. இந்த மாதிரி ரோட்டோரமாக கடை வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அவங்கன்னா நம்ம கேட்ட ரேட்டுக்கு இல்லை, அவங்க நம்ம கேட்குறத விடவும் அவங்க தரமான ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்படி ரோட்டோரமாக வரும்போது இப்படி கடைக்காரங்க இருந்தாங்கன்னா பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. பெரிய பெரிய கடையிலலாம் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க, அங்கே நம்ம குறைச்சி கேட்க முடியாதுல்ல. அதே மாதிரி இவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கே நம்ம வாங்கி சாப்பிட்டா நல்லது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு காய்கறி. தோட்டத்தில் பறிச்சிருக்கேன்னு சொல்லும்போது அப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ரோட்டோரமாக வச்சுருக்கும்போது யாருமே கடையில் பெரிய பெரிய கடையிலலாம் போய் வாங்க, இந்த மாதிரி ரோட்டோரமாக வச்சுருக்கும்போது அவங்களே தரமான ரேட்டுக்கு கொடுப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நேற்று ரம்டான் பழம், இலந்த பழம், கொய்யாப்பழம் எல்லாம் சேர்த்து ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வெயில் வரைக்கும் வரும்போதே நல்லா இருக்குன்னா பரவாயில்ல, அங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஆனால் அங்கேயுமே நேற்று நாகர்கோயிலுமே சரியான வெயில். அவ்வளோ வெயில் நாகர்கோயிலில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாகர்கோயிலே அவ்வளோ வெயில். அப்போ தூத்துக்குடியில் வெயிலுக்கு சொல்லவா வேணும், சரியான வெயில். நல்லா இருந்துச்சு பழம். இந்த மாதிரி ரோட்டோட கடையோரமாக கடை போட்டுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரேட்டு கம்மி பண்ணி கேட்காதுங்க. அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதுக்கே வாங்க. கொய்யாப்பழமே 1 கிலோ போட்டாங்க. ஒரு பெரிய கொய்யாப்பழம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த மாதிரி கடைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.